ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் மார்னிங் டிஃபன் வந்துட்டு லன்ச் டைமுக்கு தான் சாப்பிட்டோம் இல்லையா. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி போனோம். இடம் தான் வந்துட்டு கோக்கஸ் வாக். எப்போல்லாம் நாங்கள் கொடைக்கானல் போகிறோமோ அப்போல்லாம் இந்த கோக்கஸ் வாக் வந்து நான் மிஸ் பண்ணதில்லை. ஸோ அது நல்லாயிருக்கும். அந்த ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சொல்லாமா, அந்த 2 கிலோமீட்டர்ஸ் பாத்வேயில் அப்படியே நடந்துகிட்டே அந்த மிஸ்ட்டை பார்க்குறது வந்து கண்கொள்ளா காட்சிங்க. ஸோ யார் கொடைக்கானல் போனாலும் இந்த இடத்த தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன குளிர் அப்படின்னு என் அம்மா வரல. ஸோ நாங்கள் தான் போயிருந்தோம். இந்த மிஸ்ட்டில் நடந்து போங்க, உங்களை நான் பின்னாலேருந்து கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் நடந்து போகிறத பார்த்து எனக்கு வாய்ஸ் ஒர்க் கொடுக்கும்போதே ஓ மை காட் அப்படின்னு இருக்குது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோக்கஸ் வாக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே நமக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு நல்ல ஒரு மிஸ்ட்டோட நல்ல சீனரி கிடைக்கும். அப்படியே ரைட் சைடில் குட்டி குட்டியாக நிறைய கடைகள் இருக்கும். அந்த கடைகளில் வாங்கின திங்ஸ் எல்லாம் அந்த பையில் போட்டு நடந்து போனது தான் இவங்க கேப்சர் பண்ணியிருந்தாங்க. போன இடத்துல ஆளுக்கு ஒரு அம்பர்லா அண்ட் ஸ்வெட்டர்னு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. டிசம்பரில் கொடைக்கானல் பிளான் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கோக்கஸ் வாக் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட்டு போன இடம் தான் வந்து இந்த பில்லர் ராக். 400 ஃபீட்டில் ஒரு 3 பாறை வெர்டிக்கலாக. இப்போ என்ன ஒரு படைப்பில்லை அப்படின்னு நமக்கு பிரமிச்சு தான் போகும். அங்கே போயிருந்த டைமில் அளவே இல்லாத மிஸ்ட்டு. ஸோ ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது. வாக் அண்ட் பில்லர் ராக்லாம் வந்துட்டு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொடைக்கானலுக்கே ஃபேமஸான குணா கேவ் தான் போயிருந்தோம். யாராலையும் நடக்க முடியல, ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தமாக எனர்ஜி இல்லை, டயர்டாகிடுச்சு, ஏறவே முடியல. அப்படியே பொறுமையாக ஏறிட்டு இருந்தேன். ரோட்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப ஹில் ஏரியா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிளான் இந்த இடத்துல வந்துட்டு வேறு மரத்தோட வேரெல்லாம் போயிருக்கிறது பார்க்க ஒரு மாதிரி ரம்மியமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் உள்ளே என்ட்ரானது. ஆனால் நாங்கள் போன டைம் வந்துட்டு க்ளோசிங் டைம் வேறு, ஒரு 4:30க்கெலாம் இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் கேவுக்குள்ளே ரொம்ப டீப்பாலாம் உள்ள போல், கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியே இருந்து எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வாட் நெக்ஸ்ட்டுன்றதை நான் அடுத்த எபிசோட்ஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டாடா.